ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மசாலா சுண்டல். ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்குங்க. நல்ல சுட சுட டீயோட இந்த மசாலா சுண்டல் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஜஸ்ட் பிளெயினாக ஒரு சுண்டல் தாளிக்காமல் கொஞ்சம் அந்த மசாலா ஃப்ளேவரோட ஸ்பைஸியாக தாளிக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா சுண்டல் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல லஞ்சுக்கு நம்ம வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் செய்யும்போது இந்த மசாலா சுண்டல் ரொம்ப நல்ல ஒரு பொருத்தமான சைட் டிஷ்ஷாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம லஞ்சுக்கும் செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அருமையான இந்த மசாலா சுண்டலோடைய ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 250 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். ஒயிட் சன்னா தால், அதுவும் ஸ்ப்ரவுட்டட் சன்னா தால், முளைவிட்ட கொண்டக்கடலை எடுத்துருக்குறேங்க. ரொம்ப நல்லது இது. ஆக்சுவலி கொண்டக்கடலையிலேயே ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகம். அது முளைவிட்ட கடலைன்னா இன்னுமே சத்துக்கள் அதிகம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகள்லாம் அடிக்கடி சுண்டலெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கடலெல்லாம் முளைக்கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 8 மணி நேரம் நம்ம காஞ்ச கடலையை ஊற வச்சு அது ஊறினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் கட்டி எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அது காலையில் முளை விட்டுரும். அதில் நம்ம எந்த டிஷ் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப சத்தானது. இப்போ இந்த முளைக்கட்டிய கொண்டக்கடலையை நான் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். முளைக்கட்டின கடலையில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஊற வச்ச கடலையிலையும் செய்யலாம். என்கிட்ட முளைக்கட்டின கடலை இருந்தது, ஸோ அதில் நான் செய்கிறேன். இப்போ குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இதில் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே கொஞ்சம் ட்ரையாக சுண்டலாக தாளிக்கிறோம். ஸோ தண்ணி வந்து 1 டம்ளர் போதும். அதாவது ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருப்பேன். இதிலே கடலை நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சிடலாம். நல்லா அந்த குக்கர் லிட்டை போட்டு விட்டு வெயிட்டு போட்டு விட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. பர்ஃபெக்டாக கடலை வெந்துடும். குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிற அந்த டைம் கேப்பில் நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட 4 வரமிளகாய், கூடவே 3 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து, நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா தண்ணி விடாமல் இப்படி பருன்னு பொடிச்சுக்கணும். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாங்க, ஜஸ்ட் இப்படி பொடிச்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடி. அடுத்தது இங்கே குக்கர் நல்லா அந்த ப்ரெஷர்லாம் தீர்ந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், கடலை நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பர்ஃபெக்டாக கடலை வெந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு. இப்போ நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலராக வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். சுண்டலெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வெங்காயம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிடுவோம் 1 நிமிஷம். ஏன்னா நம்ம மசாலாவில் எல்லாமே இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இங்கே அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலை சேர்த்துடலாம். நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா எல்லாம் கலந்தாச்சு. இப்போ பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு மறுபடியும் நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சுவையான மசாலா சுண்டல் நல்ல கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு இது பெஸ்ட்டான சாய்ஸுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா சுட சுட டீயோட இந்த மசாலா சுண்டல் ரொம்பவுமே ஒரு அருமையான ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது லஞ்சுக்கும் நம்ம வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் செய்யலாம்.
அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த மசாலா சுண்டலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.